ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி காடை வச்சு பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. குக்கர்லாம் தேவையில்லை, பாத்திரத்துலேயே செய்திடலாம். வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போடலாம். நான் இன்றைக்கி இரும்பு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செய்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுப்போம். அதனால் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது கூட 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 கிராம்பு, 3 துண்டு பட்டை, இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறலாம். ஒரு ஸ்டார் அனஸும் சேர்த்துக்கோங்க. இந்த இதெல்லாம் சேர்த்தாதாங்க இதோட ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூட மைனூட் சாப் பண்ண பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி காடை ஒரு 10 பீஸ் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அதுக்கேற்ற குவான்டிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த காடை பெப்பர் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் செய்கிறத விட இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி 3 பழம் எடுத்திருக்கேன். அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ஒரு தொக்கு மாதிரி வரணும். அதனால் தக்காளி நல்லாவே மசியணும். அதுக்காக 1 ஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி வந்திருக்கணும். தக்காளி தொக்குலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் சேர்த்துட்டதுனால நான் மஞ்சள் சேர்க்கல. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து காடையை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க. காடை ப்ராய்லர் சிக்கனை விட ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். வேகிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும். அதுவும் இல்லாமல் அது பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுல்ல, மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையெல்லாம் சேர்த்துடலாம். காடையை நான் கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ பீஸ் காடை வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எல்லாம் மாறுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி மாற்றிக்கோங்க. தண்ணியோட அளவு நான் பாருங்கள் ரொம்பவே ஊற்றலை. இது வேகிற அளவுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பரட்டி விட போகிறோம். ஃபஸ்ட்டே எடுத்தோடனே பரட்டி விட வேண்டாம். இது ஒரு பக்கம் நல்லா மசாலாவில் ஊறி வெந்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து மசாலாலாம் கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருக்கிற காடையை பரட்டி விட்டுடலாம். இது ரொம்ப அழுத்தி பரட்டக்கூடாதுங்க. பரட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக மெதுவாக கரண்டி வச்சு அடியிலேருந்து மேலே திருப்பி போட்டு பரட்டுங்க. நார்மலாக நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி போட்டு பரட்டக்கூடாதுங்க. இது ரொம்பவே சாஃப்டாக போட்டு பரட்டுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே தாராளமாக வெந்துடும் லோ ஃப்ளேமில். இப்போ இதெல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு திரும்ப நல்லா இன்னொரு பக்கமும் வேக விட்டு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெந்துடும். நல்லாவும் ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வேக விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நல்லா வெந்து வந்துருச்சு. இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதை லைட்டாக போட்டு பரட்டணுன்னாலே அந்த மசாலா எல்லாம் கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக ட்ரையாக விட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். காடையும் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ நான் பரட்டினதுக்கப்புறமா பாருங்கள், தண்ணி சுத்தமாகவே இல்லை, எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். சோம்பு பொடி வீட்டில் இல்லாதவங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது தாங்க இதோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி தழையை நல்லா மைனூட் சாப் பண்ணி நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான காடை பெப்பர் ஃப்ரை வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் ஹோட்டல்ஸ் டேஸ்ட்டில் விட ரொம்ப அருமையாக இருக்குங்க.
இது நான் சொன்னால் தெரியாது, நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். காடையும் ரொம்ப மசியாமல் வந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் ப்ராய்லர் சிக்கன் வாங்குகிற இடத்துல இந்த மாதிரி காடை வாங்கி செய்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. இது இந்த மாதிரி லைட்டாக போட்டு பரட்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான காடை பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. இது கூட சைட் டிஷ்க்கு வேறு எதுவுமே தேவையில்லை, வெறும் ரசம் மட்டும் வச்சு இது வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மாதிரி ஒயிட் ரைஸ் வச்சு இந்த பெப்பர் ஃப்ரையை போட்டு சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இந்த டேஸ்டான காடை பெப்பர் ஃப்ரையை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அதுவும் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், பிளேட்டிங் பண்ணும்போதுமே மசாலா எதுவுமே உதிராமல் எல்லாமே மசாலா அப்படியே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தடில் செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க வரும். ஹோட்டல் டேஸ்ட்டில் ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்டான காடை பெப்பர் ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.